அகந்தியை அழித்து உண்மையை நிலைநாட்டி நிலை தடுமாறாத மனம் கொடுத்து நம் உள்ளத்தை பிரகாசிக்க வைப்பதுதான் சிவபெருமான். அந்த சிவபெருமானுடைய பிரம்மாண்டமான கோயில்தான் தஞ்சை பெரிய கோயில். இந்த கோயிலை பற்றி நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது, அது இத்தனும் சிறப்பு வாய்ந்ததுன்னு நிறைய கேள்விப்பட்டிருப்போம். இந்த கோயிலில் கட்டுமான பணியே ரொம்ப சிறப்பு மிக்கது. ஏன்னா எல்லாரும் நம்ம சின்ன வீடு கட்டணும்னா கூட நம்ம ஃபவுண்டேஷன் பூமிக்கு அடியிலேருந்து போடுறோம், அஸ்திவாரம். ஆனால் இதுக்கு அஸ்திவாரமே பூமிக்கு மேலே தான். இன்டர்லாக்கிங் சிஸ்டம்னு இப்போ ஜப்பானில் வீடு கட்டுறாங்க. அதாவது சிமெண்ட்டு பூசுறது, ஒட்டுறது அப்படின்னு சில திரவியங்கள் எல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதெல்லாம் இல்லாமல் ஒன்றுக்கு ஒன்று இன்டர்லாக் பண்ணுற மாதிரி வீடு கட்டுறாங்க. அப்படிப்பட்ட இன்டர்லாக்கிங் சிஸ்டமை வச்சு தான் இந்த பிரம்மாண்டமான சிவன் கோயிலை கட்டப்பட்டது. எப்போ சயின்ஸ் எல்லாம் இல்லாத, அதாவது சயின்ஸுன்னு நம்ம இப்போ நம்புறதை விட அட்வான்ஸ்டாக அப்போ இருந்திருக்காங்கங்கிறது தான் உண்மை இல்லையா. ஸோ கற்கள், அதுக்கு யூஸ் பண்ண கருங்கல் எல்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே வெகு தூரத்திலிருந்து கொண்டு வரப்பட்டதாக நம்பப்படுது. ஏன்னா இந்த கோவில் அமர்ந்திருக்கும் இடத்த பல மைல் தூரமாக இந்த மாதிரி கற்கள் அவைலபிலிட்டியே இல்லையா, கிடைக்கவே கிடைக்காதான். இது எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக வைத்து கரெக்டாக அந்த கோயிலை கட்டிட்டு அதற்கு மேலே ஒரு ஹெவி கல், ஒரே கல், அதை எடுத்து மேலே வைக்கும்போது அந்த கேப் எல்லாம் இருக்கும்ல, அது எல்லாமுமே அப்படியே க்ளோஸ் ஆகி ஸ்ட்ராங்காக நிற்குமா. நிலநடுக்கம் வந்தால் கூட அந்த கோயிலை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க. இந்த கோயில் கோயிலுங்கிறத தாண்டி மக்களுக்கு ஒரு உறைவிடம்னா தஞ்சம் புகுறதுக்கு ஒரு இடம். அது ஆயுத கிடங்காகவும் பயன்படப்பட்டது அந்த காலத்தில் அப்படின்னு நம்பப்படுது. இந்த சுவரில் சுற்றி ஓவியங்கள், அந்த ஓவியங்களில் யூஸ் பண்ணக்கூடிய வண்ணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூலிகையினால் அந்த சாரில் எடுத்து அதில் தயாரிக்கப்பட்ட வண்ணம். இப்போ நம்ம சாதா பெயிண்டிங் போடுறோம், டை எல்லாம் போயிடுது, கலர் எல்லாம் ஃபேட் ஆகிடுச்சுன்னு சொல்கிறோம். இத்தனை வருஷமாகவும் அந்த கலர் எல்லாம் அப்படியே பிரகாசமாக இருக்குது. அப்படிப்பட்ட கலை நயம் பெற்றவங்கள். அது மட்டும் இல்லை, சிற்பங்கள், ஓவியங்களில் நிறைய பாரம்பரியமான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதில் நம்ம பரதநாட்டியம் டான்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 108 கர்ணாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த 108 கர்ணா ப்ராப்பராக நம்ம நாட்டிய சாஸ்திரப்படி இல்லை பரதநாட்டியம் ப்ராப்பராக கற்றுக்கிறவங்களுக்கு இந்த 108 கர்ணாஸை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கும். அதில் 81 கர்ணங்கள் அங்கே வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதை தாண்டி அங்கே யாரெல்லாம் உதவினாங்களோ அந்த கட்டுமான படியில் அவங்க பேரெல்லாம் இருக்குது. அது மட்டும் அல்லாமல் நன்கொடை கொடுப்பாங்கல்ல, பெரிய தங்கத்தினாலான விஷயம் கொடுத்ததும், மாடு மேய்ப்பாளன் தானமாக கொடுத்தது கூட அங்கே இருக்கிற கல்வெட்டுக்களில் பதிச்சிருக்காங்க. அப்படி அது ஒரு கணக்கு கொடுக்கக்கூடிய இடமாகவும், இது எல்லாமே டிரான்ஸ்பெரண்ட், இவ்வளோ பணம் நாங்கள் இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒரு ராஜாங்கம் டிரான்ஸ்பெரண்ட்டாக தன்னுடைய மக்களிடம் சொல்லியிருக்கு. அது எவ்வளோ பெரிய விஷயம் அந்த காலத்தில் அதை ஃபாலோ பண்ணுறது. இதை தாண்டி இங்கே பல தெய்வங்களோட கருவறை உண்டு. மெயின் தெய்வம் யாருன்னா நம்ம சிவன் தான். சிவனுக்கு முன்னாடி நந்தி. இந்த நந்தி ஒரே கல்லான நந்தி அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் சிறப்பம்சம் என்னென்னா, அந்த கோயிலோட நிழல் உச்சி காலத்தில் கூட விழாதான் தரையில். அப்படிப்பட்ட கட்டுமான பணிகளை அங்கே நடத்தி வச்சுருக்காங்க. இந்த கோயில் வழிபடுறதுக்கு ஒரு சிறப்பம்சமாக ஒரு படியாக ஃபஸ்ட்டு நம்ம யாரை பார்க்கணும், அதில் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நந்தி வழிவிட்டால் தான் சிவபெருமானையே பார்க்க முடியும் இல்லையா. முதல்ல நந்தி வழிபட்டுட்டு நந்தி நம்மளுக்கு அதாவது சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்க மாட்டாங்க அப்படி சொல்லுவாங்களா, அந்த மாதிரி முதல்ல நந்தியை வழிபட்டு நந்திகிட்ட அனுமதி கேட்குறோம், நான் உள்ள போய் சிவபெருமானை வழிபடுறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் வாராகி அம்மன் சன்னதி இருக்கு. வாராகி அம்மனே படைத்தலைவி, ராஜராஜேஸ்வரிக்கு படைத்தலைவி. எப்பவுமே மன்னர்கள் ஒரு போருக்கு முன்னாடி இந்த வாராகி தேவியை கும்பிட்டுட்டு தான் போவாங்களாம். வெற்றியை
போர்க்களத்தில் வெற்றியை தரக்கூடிய தெய்வமாக இருக்கிறது நம்ம வாராகி தேவி. அப்போது அடுத்ததாக நம்ம வாராகி அம்மனை வழிபட்டுட்டு தடைகளை எல்லாம் நீக்குமாறு வேண்டிட்டு, நம்மளுடைய ஏதாவது வாழ்க்கையில் தடை இருக்குது, சில டைமில் கோயில் வரைக்கும் போவோம் ஆனால் தெய்வத்தை பார்க்க முடியாது அப்படின்னு இருக்கும் இல்லையா, இல்லை கிட்டக்க வர மாதிரி இருக்குது ஏன் நடக்க மாட்டேங்குது, அந்த மாதிரிலாம் இருக்கும் பட்சத்தில் தடைகளை உடைக்குமாறு வாராகி தேவி கிட்ட வேண்டிக்கிட்டு, அடுத்தது பெருவுடையார் அப்படின்னு சொல்லக்கூடிய மூலவர் சிவபெருமான், அவரை வணங்க வேண்டும். 13 அடியில் இருக்கக்கூடிய இந்த சிவலிங்கத்தை நம்ம வழிபட்ட பிறகு நாம் அம்பாளை தரிசனம் செய்யலாம். பெரிய நாயகி அம்மன் அம்பாள் சந்நிதிக்கு போயிட்டு அம்பாளை தரிசனம் செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் சண்டிகேஸ்வரர் சிவபெருமானின் அக்கௌண்டன்ட் கணக்காளர் அவர்கிட்ட போயிட்டு, இந்த கோயிலேருந்து எப்போ நான் எடுத்துன்னு போல எதுவுமே இல்லை, அதனால தான் சண்டிகேஸ்வரர்கிட்ட போயிட்டு எல்லாரும் கை தட்டுவாங்க, அப்படின்னா நான் வந்து எடுத்துகிட்டு போகலன்னு. ஆனால் நம்ம ஊரில் சில பேர் என்ன சொல்கிறாங்க, ஏங்க அவர் செவிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. நம்ம வந்து சிவன் சொத்து குலநாசம், அப்போ போய் நம்ம காமிக்கிறோம், நம்ம ஒன்றும் எடுத்துன்னு போகலங்க, வெறும் கையோடு தான் போகிறோம் அப்படின்னு. அந்த கையை தட்டிட்டு சண்டிகேஸ்வர தரிசனம் செஞ்சுட்டு நீங்கள் வரலாம். இங்கே பிரதோஷ காலத்தில் சிறப்பான வழிபாடும் நடைபெறும். நந்திக்கு அபிஷேகம் நடக்கும்போது தயிர் பால் இதெல்லாம் போட்டு அபிஷேகம் பண்ணுவாங்க. அதை பார்க்குறதுக்கு நிறைய மக்கள் கூட்டம் வந்து பார்க்கும். ஏன்னா அந்த டைமில் வந்து நந்திக்கு இடையே 2 கொம்பு இருக்குல்ல, அதுக்கு இடையே சிவபெருமான் நடனம் ஆடுறதா நம்பப்படுது. அதனால தான் சில பேர் பார்த்தீங்கன்னா இப்படி கையை வச்சு அந்த நந்தி கொம்புலேருந்து அந்த கேப்பில் பார்ப்பாங்க சிவனை. அந்த மாதிரி இப்படி கையை வச்சு நந்தி கொம்பு வழியாக நம்ம மூலவரை தரிசித்தால் சிவனை நேரடியாக தரிசனம் செய்த மாதிரி அப்படின்னு ஒரு கான்செப்டில் இதெல்லாம் பண்ணுறாங்க. இதை தாண்டி நிறைய இங்கே இருக்க பெருவுடையாரை நம்ம வழிபட்டால் மன அமைதி, நீண்ட ஆயுள், எடுத்த காரியங்களில் வெற்றி இதெல்லாம் கிடைக்கும். பெரிய நாயகி அம்மனை வழிபடும் போது குடும்பத்தில் ஒற்றுமை, நம்மளுக்கு ஒரு மங்கள நிகழ்வு, நம்ம வாழ்க்கையில் ஒரு மங்கள நிகழ்ச்சி, வீட்டில் ஒரு மங்கள நிகழ்ச்சி கண்டிப்பாக நடக்கும். மகாநந்தியை வழிபட்டால் தடைகள் எல்லாம் தாண்டி நமக்கு நம்மளோட வேண்டிய வரங்களை அள்ளி கொடுப்பார். வாராகி அம்மன், அங்கே இருக்கும் வாராகி அம்மனை வழிபட்டால் பயம் நீங்கி, சத்ரு பயம் நீங்கி, எதிரிகளால் சில தொல்லைகள் நம்மளுக்கு இருந்ததுன்னா அதுவும் நீங்கி வாழ்க்கையில் வெற்றி பெற்று வாழலாம். இந்த கோயிலுக்கு நிறைய வசதிகள் உண்டு. உள்ளேயே வந்து மியூசியம் அந்த மாதிரியான விஷயங்கள் உண்டு. அதே மாதிரி உங்களுக்கு கைடு வேணும், இந்த சிற்பக்கலை அதை பற்றிலாம் பேசணுன்னா அங்கே கைட்ஸும் அவைலபிளாக இருக்காங்க. டெஃபினட்டாக உங்களோட திங்ஸை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கணும். பஸ் வசதியும் உண்டு. அதே மாதிரி தஞ்சாவூருக்கு ட்ரெயின் வசதியும் உண்டு. நீங்கள் சொந்தமாக கார் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அதை தனியாக பார்க் பண்ணாமல் அந்த பார்க்கிங் ஏரியாவில் ஒரு ரெகுலராக பார்க் பண்ணுங்கள். உங்கள் உடைமைகளை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கணும். நிறைய விசேஷ கால பூஜைகளும் உண்டு. இந்த கோயிலை பற்றின முழு விவரங்களும் டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் மேப் லொக்கேஷன், அந்த கோயிலோட நேரம், அந்த கோயிலோட சிறப்பம்சங்கள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா அங்கே போய் செக் பண்ணிக்கோங்க.